ராஜராஜன் வேங்கி முதல் குமரி வரை வென்ற மும்முடிச் சோழன், தமிழன் புகழை தரணியெங்கும் பரப்பிய பெருவேந்தன், இலங்கையிலிருந்து துங்கபத்திரை வரை ஆண்ட மாமன்னன், காலத்தால் அழியாத சின்னங்களை நமக்கு விட்டுச் சென்ற ராஜராஜனின் இறுதி நினைவு சின்னம் மட்டும் இன்றும் வரலாற்றாய்வாளர்களுக்கு சிக்கவில்லை. எங்கிருக்கிறது ராஜராஜனின் சமாதி? ஒருவேளை நம் கண்முன்னே நாம் உணராமல் மறைந்திருக்கிறதா? அரிஞ்சய சோழனின் பேரனும் சுந்தர சோழனின் இரண்டாம் மகனுமான ராஜராஜனுக்கு உத்தம சோழனின் மறைவிற்கு பிறகு சோழ அரியணை கைக்கு வந்தது. காந்தளூர் சாலையை வென்று வேங்கை நாடு, கங்கப்பாடி, தணிகைப்பாடி, நுளம்பாடி, குடமலை நாடு, கொல்லம், கலிங்கம், சிங்கள மண்டலம் முதல் இரட்டப்பாடி, மாலத்தீவு, லட்சத்தீவு வரை புலிக்கொடியின் கீழ் கொண்டு வந்து சோழ பேரரசை நிறுவினான் ராஜராஜன். தன் ஆட்சியின் அனைத்து நிகழ்வுகளையும் கல்வெட்டுகளாக பதிவு செய்த ராஜராஜனின் இறுதி காலமும் மரணமும் மட்டும் இன்றும் மர்மமாகவே உள்ளது. சோழர் கல்வெட்டுகள் ராஜராஜனின் மரணம் பற்றி மௌனமாகவே இருக்கின்றன. ராஜராஜனின் நினைவிடத்தை தேடும் முன் சற்று தமிழர் பண்பாட்டையும் வழக்கத்தையும் நாம் அறிய வேண்டும். போரில் இறந்த பெரும் வீரனையும் பெருவாழ்வு வாழ்ந்த பெருமக்களையும் இறந்த பின்பு அவர் நினைவாக அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடுகள் அமைத்து கடவுளாக பூசிப்பது சங்ககாலம் தொட்டு தமிழர் பண்பாடு. இதன் எச்சமாக இறந்தவரை கடவுளாக எண்ணி படையல் வைத்து வழிபடும் வழக்கம் இன்றும் நம்மிடம் தொடர்கிறது. சுடுகாற்றில் வீற்றிருக்கும் சிவனே தமிழருக்கெல்லாம் தலைமகன். அவனின் நடுகள் வடிவமே சிவலிங்கம். இந்த நடுகள் வழிபாட்டிலிருந்து தோன்றியதே சிவலிங்க வழிபாடு என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். முன்னோரை தெய்வமாக வணங்கும் நடுகள் பண்பாடு சோழர் காலத்தில் செழுத்தோங்கி இருந்தது. இறந்த சோழர் மன்னர்களும் அரசிகளும் புலவர்களும் அடக்கம் செய்யப்பட்ட அல்லது எரியூட்டப்பட்ட இடத்தில் சிவலிங்கம் வைத்து கடவுளாக வழிபட்டதை நாம் காண்கிறோம். இதற்கு பள்ளிப்படை கோயில் என்று பெயர். தமிழ் தேசம் எங்கும் இந்த பள்ளிப்படை கோயில்கள் இருக்கின்றன. சோழ தேசத்தில் மட்டும் 16க்கும் மேற்பட்ட பள்ளிப்படை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சுந்தர பாண்டிய ஈஸ்வரம் பாண்டிய தேச பள்ளிப்படை கோயில்களில் ஒன்று. பேரரசன் ராஜராஜன் தன் பாட்டனார் அரிஞ்சய சோழனுக்கும் மேல்பாடியில் எடுத்த பள்ளிப்படை கோயில் அரிஞ்சகை ஈஸ்வரம். ராஜராஜனுக்கு பிறகு பதவியேற்ற ராஜேந்திரனும் தன் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவிக்கு பள்ளிப்படை கோயில் எடுப்பித்துள்ளான். காளாமுக பாசுபத சைவர்களின் கட்டுப்பாட்டில் இக்கோயில்கள் இருந்ததை கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிகிறோம். இங்கு நமக்கு எழும் கேள்வி, தன் அன்னை பஞ்சவன் மாதேவிக்கு பள்ளிப்படை கோயில் எடுப்பித்த ராஜேந்திரன் தன் தந்தை ராஜராஜனுக்கு கோயில் எடுக்காமல் இருந்திருப்பானா? தன் பாட்டனுக்கு பள்ளிப்படை எடுப்பித்த ராஜராஜன் தன் மரணத்தை யோசிக்காமலா விட்டிருப்பான்? முடிசூடிய மன்னர்கள் மற்றும் பெருவாழ்வு வாழ்ந்த அரசியல் அனைவருக்குமே பள்ளிப்படை கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர் தோ பரமசிவனின் கருத்து. எனினும் நம்மால் அவை அனைத்தையும் அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு காரணம் 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய சமூக மற்றும் அரசியல் மாற்றம். 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழகம் வேற்றுமொழி மன்னர்களின் ஆட்சிக்கு கீழ் சென்றது. காளாமுக பாசுவத சைவம் தன் புகழை இழக்கத் தொடங்கியது. பல சைவ கோயில்களில் அவை பள்ளிப்படை கோயில் என்பதற்கான கல்வெட்டுகளும் பிற ஆதாரங்களும் திட்டமிட்டே நீக்கப்பட்டது. ராஜேந்திரன் கட்டிய பஞ்சவன் மாதேவி கோயிலில் பள்ளிப்படை என்ற பெயர் கல்வெட்டுகளில் இருந்து அழிக்கப்பட்டது. பல பள்ளிப்படை கோயில்களும் தடம் தெரியாமல் பிற கோயில்களாக மாற்றப்பட்டன. சிவ கோயில்களில் தமிழ் வழிபாட்டு முறை பின்தள்ளப்பட்டு வடமொழி முறைகள் திணிக்கப்பட்டன. ராஜராஜனின் பள்ளிப்படை கோயில் இக்காலத்தில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடும். எனில் சோழ தேசத்தில் எங்கே மறைந்திருக்கிறது ராஜராஜனின் பள்ளிப்படை கோயில்? தென்னிந்தியா முழுவதும் கட்டியாண்ட பேரரசனின் பள்ளிப்படை கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என ராஜராஜன் யோசித்திருப்பான். ஒருவேளை ராஜராஜனின் அந்த பிரம்மாண்ட பள்ளிப்படை கோயில் ராஜராஜேஸ்வரம் என்னும் தஞ்சை பெருவுடையார் கோயில்தானா? உடையாளூர் ராஜராஜனின் நினைவிடமாக சிலரால் சொல்லப்பட்டாலும் ஆதாரங்கள் அதற்கு இன்னும் உறுதியாக கிடைக்கவில்லை. அருகிலுள்ள பால்குளத்தம்மன் கோவில் கல்வெட்டு அதற்கு எந்த ஆதாரத்தையும் தரவில்லை.
உடையாளூரில் உள்ள கல்வெட்டு ராஜராஜன் திருமாளிகை எனும் ஒரு அரண்மனையை பற்றி குறிப்பிடுகிறதே தவிர ராஜராஜனின் பள்ளிப்படை கோயிலை பற்றி அல்ல. சில ஆய்வாளர்கள் ராஜராஜன் தன் இறுதி காலத்தில் அரச பதவியை துறந்து துறவரம் ஏற்று சிவபாத சேகரனாக சைவ அடியாராக வாழ்ந்ததாக கூறுகின்றனர். அது உண்மையெனில் நிச்சயம் அவரது பள்ளிப்படை கோயில் எழுப்பப்பட்டிருக்கும். பஞ்சவன் மாதேவிக்கு ராஜேந்திரன் கோயில் எடுப்பித்திருப்பது போல தன் தந்தைக்கும் எடுப்பித்திருப்பான். அல்லது ராஜராஜனே தனக்கான பள்ளிப்படை கோயிலை நிர்மாணிக்க திட்டம் தீட்டியிருக்க முடியும். ராஜராஜன் பற்றி நம் முன் விரியும் கேள்விகள் பல. தஞ்சை பெரிய கோவிலை கட்ட வேண்டிய பேரவா ஏன் ராஜராஜனுக்கு எழுந்தது? ராஜராஜனின் குருவாக சொல்லப்படும் கருவூர் தேவர் யார்? ராஜராஜனின் மறைவுடன் தஞ்சை பெரிய கோவில் இணைத்து சொல்லப்படும் செவிவழி செய்திகளுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? ராஜராஜனின் மறைவுக்கு பிறகு ஏன் ராஜேந்திரன் தன் தலைநகர் தஞ்சையை விட்டு வெளியேறினான்? ராஜராஜனுக்கு பின் பெரிய கோவில் சில காலம் பூட்டப்பட்டிருந்ததாக வரும் செவிவழி செய்தி உண்மையா? அவ்வாறெனில் ஏன் பூட்டப்பட்டது? 108 பரத முத்திரைகள் முழுமை பெறாமல் 80 மட்டுமே வடிக்கப்பட்டிருப்பது ஏன்? திருப்பணி பாதியில் நிற்பதற்கான காரணம் என்ன? தஞ்சை பெரிய கோவில் சிதம்பரம், மதுரை போல பாடல் பெற்ற தலம் அல்ல. அது முழுக்க முழுக்க 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. குறிப்பாக பள்ளிப்படை கோயில்கள் கட்டப்படும் பாசுவத முறையில் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலின் அமைப்பும் வாயில்களும் ராஜராஜனின் புகழை சொல்வதாகவே அமைந்துள்ளன. கேரளாந்தகன் வாயில், ராஜராஜன் வாயில் என்பவை ராஜராஜனின் வெற்றி சின்னங்களே. ராஜராஜனின் அரசை போலவே மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது பெருவுடையார் கோவில். பெரிய கோவில் கல்வெட்டுகளில் அக்கோவிலுக்கு குறிக்கப்பட்டிருக்கும் பெயர் ராஜராஜனின் பெயரால் ராஜராஜேஸ்வரம். அம்மன் கோவிலும் முருகன் உள்ளிட்ட பிற கோயில்களும் ராஜராஜன் காலத்தில் இருக்கவில்லை. அவை யாவும் பிற்சேர்க்கை. ராஜராஜனின் குருவாக சொல்லப்படும் கருவூரார் பற்றிய வரலாற்று குறிப்புகளை ஒரு சில பாடல்கள் தாண்டி நம்மால் அறிய முடியவில்லை. பெரிய கோவில் கல்வெட்டுகளில் ராஜராஜனின் குருவாக சொல்லப்படுவது ஈசான சிவபண்டிதர். கருவூர் தேவரின் பெயர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டின் ஒரு இடத்தில் கூட இல்லை. தற்போது இருக்கும் கருவூரார் கோவில் மிகவும் பிற்பட்ட காலத்திலேயே கட்டப்பட்டது. அதற்கு முன்பு அங்கு என்ன இருந்தது என நம்மால் அறிய முடியவில்லை. ஒருவேளை அதுதான் ராஜராஜனின் பள்ளிப்படை கோவிலா? ராஜராஜர் தன் இறுதி காலத்தில் கருவூர் சித்தரானாரா? ஒட்டக்கூத்தருக்கும் தாராசுரம் கோயிலினுள் பள்ளிப்படை அமைக்கப்பட்டது போல ராஜராஜனுக்கு ராஜேந்திரன் பள்ளிப்படை அமைத்திருப்பானா? அல்லது தஞ்சை பெருவுடையாரே ராஜராஜன் தானா? தன் பெரும் படைப்பாக கருதிய தன் பெரிய கோவிலுடனே தேவாரம் திருவாசகம் ஓத கேட்க கலந்து விட்டாரா திருமுறை கண்ட சோழன் ராஜராஜன்? இதற்கு நேரடியான ஆதாரம் நம்மிடம் இல்லை. தஞ்சை பெருவுடையார் கோவில் பள்ளிப்படை என்பதற்கான ஆதாரங்கள் பிற்காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கலாம் என கருத இடம் உண்டு. விடையறியா இக்கேள்விகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றன. தன்னுள் எண்ணற்ற ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர் கட்டிய ராஜராஜேஸ்வரம் என்னும் பெரிய உடையார் கோவில் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.